ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் ஆல்டர்னேரியா ரெட். இந்த தாவரம் ஒரு பெரனியல் தாவரம். இது வளர்ப்பது இருக்குது. இது ஷேடு, செமி ஷேடு, டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் வச்சுன்னா கலர்ஃபுல்லாகவும் குரோத் நல்லா டென்சிட்டியாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் நல்லா வளர்ந்து காணப்படும். ஷேடில், செமி ஷேடில் வச்சுன்னா அடர்த்தி குறைவாக இருக்கும். அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா வண்ணம் குறைந்து காணப்படும். ஆனால் டைரக்ட் சன்லைட் வச்சோன்னா நல்லா டார்க்காக இருக்கும், குரோத் நிறைய இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். இது வளர்ப்பது எளிது. இதை எப்படி காமிக்கலாம், கட்டிங்ஸ் போட்டு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் ஆல்டர்னேரியா ரெட்டு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கட்டிங்ஸ் எடுத்தால் போதும். இது வளர்ந்துருக்கு. இதை நீங்கள் ட்ரிம் பண்ணி அழகாக ரவுண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு இடம் இல்லாதனால பாருங்கள், ஒரு சிமெண்ட் தர தென்னை மரத்தை சுற்றி ஒரு ரிங்கு போட்டாச்சு. ஹார்ட்வேர்ஸில் ரிங்கு வாங்கி ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி மண்ணு கொட்டி உள்ளே வளர்த்துட்டேன். அப்போது இது உள்ளே உரம் போட்டால் தென்னை மரத்துக்கு உரமாச்சு, நமக்கு செடிக்கு தேவையான உரமாச்சு. அது தென்னை மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக நம்ம பூச்செடி, எந்த பூச்செடி வேணால் போடலாம். ஏற்கனவே போன வீடியோவில் போட்டேன். லென்டானா 2 உரம் போட்டு, லென்டானா 1 எக்ஸரா மினியேச்சர் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆல்டர்னேரியா ரெட்டு. இங்கே பாருங்கள், இந்த கட்டிங்ஸ் ஒன்று கட்டிங்ஸ் எடுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கட்டிங்ஸில் இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது புதிய தாவரம் வரும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இது இப்போ கட்டிங்ஸ் ஒரு மண்ணுக்குள்ளே போட்டோம்னா ஒரு பேக்கெட்டில், கிரவுண்டில் எதில் போட்டாலும் வித்தின் 2 வீக்ஸில் இது ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு புதிய தாவரம், தனி தாவரமாக வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கினா போதும், நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். உற்பத்தி பண்ணுறது பெரிய நம்ம இடம் வேணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சின்ன பேக்கெட் கிடைக்கும், பிளாஸ்டிக் கவரு. அந்த பிளாஸ்டிக் கவரில் நம்ம சாயில் மெனீர் போட்டு நம்ம இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு வச்சோன்னா நமக்கு செடி வித்தின் 2 வீக்ஸில் ரூட் ஃபார்ம் ஆகி, அதே மாதிரி அதுலேருந்து கட் பண்ணி பக்கத்தில் போடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அடர்த்தி மிகுந்துதான் இந்த பிளான்ஸை பாருங்கள் எவ்வளோ. இந்த மாதிரி நம்ம சைடில் கட்டிங்ஸ் போட அடர்த்தியாக வரும். அது பிறகு மட்டமாக கட் பண்ணிங்க, ஒரே மட்டமாக ரவுண்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா, என்ன டிசைன் வேணுமோ கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஒரு அழகு தாவரமாக இருக்கும். இது ஆல்டர்னேரியா ரெட், வளர்ப்பது எளிது. இது பெரனியல் தாவரம். இது ஒரு அழகு தாவரம் இருக்குது. இது வந்து ரொம்ப உயரமாலாம் போகாது. அதிகபட்சம் நமக்கு 2 அடி, அதுக்கு மேலே உயரம் போகாது. அதை ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.